ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி இந்த டீசர் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்ல எல்லாருமே இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிப்ரவரி மாசத்திலே இந்த டீசர் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருக்காங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ள எடுத்துட்டு வரலான்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக், அதை பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி இந்த டீசர் வரப்போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மார்ச் 6ஆம் தேதியில் ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பயங்கரமான செலிப்ரேஷன்ஸாக இருக்க போகுது. அண்டு இந்த டீசரில் இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்கள பேஸ் பண்ணி அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி தான் இந்த ஓவரால் டீசரே இருக்க போகுது. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குட் பேட் அக்லியோடைய குடும்பத்தோடைய வீடியோவாக தான் இந்த ஒரு டீசர் அப்ரோச் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டீசரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த டீசரில் 3 வெவ்வேறு கெட்டப்பில் அஜித் சாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது. அண்டு இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக அஜித் சார் வாங்கியிருக்க சம்பளம் அப்படின்றது 162 கோடி ரூபாய். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னப்பா உங்கள் ஆள் வந்து பெரிய ஆளுன்றீங்க, ஆனால் இன்னும் 100 கோடி ரூபாய் சம்பளத்தையும் தாண்டலையாமே அப்படின்லாம் அவங்களுக்குலாம் சொல்லணும்ல. தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் அதிகமாக தான் வாங்குறாரு, பட் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மெயினாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்றத ஆசைப்பட்டேன். அதுக்கு அடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது இன்னும் பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக அடுத்து அவர் பண்ண போகிற படம் குட் பேட் அக்லிக்கு அப்புறமா ஒரு பெரிய கேப் எடுத்து கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷனில் நம்ம அஜித் சார் நடிக்க சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் பயங்கர கிராண்டாக ஒரு வேற லெவலில் ஒரு கேங்ஸ்டர் படம் ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் அஜித் சார் கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோஸையும் பாருங்கள், யார் யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி. நீங்களும் அஜித் சாருடைய பயங்கரமான ஃபேனாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் அந்த வீடியோவும் பாருங்கள். அண்டு கம்மிங் பேக் டு த சினிமா அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்து ஏகப்பட்ட லைனப்ஸ் வச்சிருக்காரு. மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தமிழரசு பச்சமுத்தோட டைரக்ஷன், லப்பர் பந்து டேரக்டர் இருக்கார்ல, அவருடைய டைரக்ஷனில் தனுஷ் சார் ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படம் பயங்கரமான ஒரு கிராண்ட் ஸ்கேலில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் D55 அப்படின்ற ப்ராஜெக்ட்டு ராஜ்குமார் பெரியசாமி தான் பண்ணுறதா இருந்தது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் அமரன் அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தார்ல, அந்த படத்துடைய டேரக்டர். ரீசெண்ட் டைம்ஸில் கூட அதோடைய 100வது நாள் விழாவை பயங்கர கிராண்டாக கொண்டாடினாங்க. தனுஷ் அவர்களுடைய 55வது படத்தை அந்த பூஜை கூட வந்தது அவர் தான் பண்ணுறதா. அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கிட்ட போய் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது பிரபாஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பக்கம் இங்கே வெறும் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் நம்மளுடைய டேரக்டர்ஸ் போய் ஒரு பெரிய அளவில் கலக்க போகிறாங்கன்னும் போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜோடைய டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க இருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், ஒரு 1970களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை அம்சம். அப்படி ஒரு படத்தை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒண்டர் பாரோடைய ப்ரொடக்ஷன் தான். அந்த படம் அப்படியே நின்றுட்டு இருந்தது. எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்து தொடர்ந்து தனுஷ் அவர்களுக்கு நிறைய லைனப்ஸ் இருக்குது, நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வருவார் அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய பிளானிங் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு அல்லு அர்ஜுன் அவருடைய அடுத்த லிஸ்ட்டில் மிக முக்கியமான ஒரு டேரக்டர் இணைஞ்சிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து தமிழ் டேரக்டர்ஸ் போய் இணைகிறாங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பெரிய அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது தான் அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும். அப்படி நெல்சன் மிக முக்கியமான ஒரு லிஸ்ட்டில் இருந்தார். வெறும் தமிழ் டேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மலையாள டேரக்டர்ஸும் போய் அல்லு அர்ஜுனை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேசல் ஜோசப். அவருடைய நடிப்பில் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கோம். ரீசெண்ட் டைம்ஸில் கூட சூக்ஷ்ம தர்ஷினி அப்படின்ற படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் தான் மின்னல் முரளி படத்துடைய டேரக்டர். அண்ட் அவர் ரீசெண்ட் டைம்ஸில் சூர்யா அவர்கிட்ட ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை சொல்லி ஓகேவும் வாங்கியிருந்தார். அவர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அல்லு அர்ஜுன் கிட்ட போய் ஒரு முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கதையை சொல்லியிருக்காரு. அது அல்லு அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் கூலி அப்படின்ற படம் பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் பூனேயில் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தில் அமீர் கான் நடிக்கிறார் அப்படின்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படத்துடைய கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங்கில் பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது. அதில் ரஜினி அண்ட் அமீர் கான் இவங்களுடைய போர்ஷன்ஸ் தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். பயங்கரமான ஹை ஆப்டமிஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது பயங்கர பிளாஸ்டான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. அண்டு இந்த கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜோடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வராத ஒரு படம்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். ஆனால் அடுத்து லோகேஷ் கனகராஜ்
கைதி 2 அப்படின்றத பண்ண போகிறாரு. அந்த படம் கண்டிப்பாக எல்சிஓவில் தான் இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. அந்த படத்தில் ஆக்டர் சூர்யாவும் இருக்காராம், ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களும் இருக்காராம். யோசிச்சு பாருங்கள், சூர்யா, கமல், கார்த்தி அப்படின்ற 3 ஜாம்பவான்கள் ஒரே ஃப்ரேமில் வராங்கன்னா அந்த படம் என்ன ஆகுது? பயங்கர பிளாஸ்டாக இருக்க போது, என்ஜாய் பண்ண போகிறதுல டவுட்டே இல்லை. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் கிட்ட ஒரு கதையை சொல்லியிருந்தார். அதுதான் இரும்பு கை மாயாவி அப்படின்றது. சூர்யா அவர்கள்கிட்ட சொன்ன கதையை அமீர் கான் கிட்ட சொல்லி ஓகே பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களையும் ரீசெண்ட் டைம்ஸில் மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்காராம். அந்த கதையும் பயங்கரமான ஆக்ஷன் கதை. ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, அந்த தனுஷ் நடிக்க போகிற கதையும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லாம் வரப்போதான். பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான எல்லா ஹீரோஸையும் இந்த எல்சியூக்குள்ளே கொண்டு வந்துட்டார் லோகேஷ். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு சொல்லி ஆகணும்னா, ஒரு ஆக்டரை இன்னொரு ஆக்டர் படத்துக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது அவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர். அத்தனை பேர்கிட்ட அவங்க வந்து அந்த சிக்னேச்சர்ஸ்லாம் வாங்கி அந்த படத்தை ஒன்றா கொண்டு வரணும். அதை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுறாரு, அவ்வளோ ப்ரெஷர்ஸ் எடுத்து பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டேரக்டர்ஸில், யூனிக்கான டேரக்டர்ஸில் லோகேஷ் கனகராஜ் இருக்காருன்றதுல சந்தேகமே இல்லை. அண்ட் தனுஷ் அண்ட் டிஎன்ஏ இந்த காம்பினேஷன் மறுபடியும் நடக்கும்போது, எப்போல்லாம் தனுஷ் அண்ட் டிஎன்ஏ காம்பினேஷன் சேர்றாங்களோ அந்த படத்தோடைய மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே பயங்கர ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தமிழரசன் பச்சமுத்தோட டைரக்ஷனில் தனுஷ் ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதில் இவங்களுடைய காம்பினேஷனில் தான் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு காஞ்சனா பார்ட் 4 இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்தோடைய ஹீரோயினா பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. அண்டு ஹிந்தியிலேருந்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, நோரா அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் தெலுங்குல வந்து ஒரு ஹீரோயின் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீமா அப்படின்றவங்க. அவங்களும் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த படத்தோடைய இந்த ஹாரர் பேயாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற ஒரு டாக்ஸாக இருந்தது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்பவுமே காஞ்சனா அப்படின்னாலே ஒரு பார்ட் ஏற ஏற ராகவா லாரன்ஸ் அந்த படத்தோடைய ஹீரோயினோடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவார். இந்த படத்துலையும் அப்படி ஹீரோயினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எத்தனை ஹீரோயின்ஸ் இந்த படத்துக்குள்ளே வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அஜித் அவருடைய குட் பேட் அக்லி. கொஞ்சம் இது கேட்கும் போது கஷ்டமாக இருந்தது, பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகிடுச்சு. அது டீசரில் வர ஒரு கட்லேருந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் மேலே வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு எல்லாமே இருக்குன்றது எனக்கு புரியுது. அதுக்குன்னு இவ்வளோ கீழே இறங்கி ஒன்று பண்ணாதீங்கன்றது தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, ஆனால் இது எதுவுமே படத்தோடைய வசூலையும் படத்தையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வேறு எதுவும் கிடையாது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா, ஜனநாயகம் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் பயங்கர விறுவிறுப்பாக இங்கே சென்னையில் நடந்துகிட்டு. இப்போ கடைசி ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங்கில் இந்த டீம் இருக்காங்க. இப்போ என்ன சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அண்டு பாபி டியால் இந்த படத்தோடைய வில்லன், கங்குவா படத்துலையும் அவர் தான் வில்லனாக நடிச்சிருந்தார். இவங்க 2 பேருக்குமான பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் தான் இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸாக நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதை தாண்டி நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இப்படிப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது, இந்த ஹீரோஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குன்னா அதை பற்றியும் கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி சூப்பரான அடுத்த சினிமா அப்டேட்டில் சந்திக்கிறேன். அதர் இன்டடாவாக வச்சுருங்க. நான் பிரவீன் கேஎஸ். மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.